உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடபூமி வாயிலாக மதுரை ஜோதிட கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மிகப்பெரிய கிரகமான குரு வக்கர நிவர்த்தி அடைந்திருப்பது அனைத்து ராசிக்காரர்களும் மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம். அதே போன்று இந்த வாரத்திலும் மிக பலமான ஒரு கிரகம் உங்களை எல்லாம் உற்சாகத்தோடு வைத்திருக்க வேண்டிய ஒரு கிரகம் உடல்நலை குறைவு ஏற்படுத்தாமல், விபத்துகளை ஏற்படுத்தாமல், ஒரு ஆரோக்கியமான வாழ்வையிலே உங்களை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் இந்த வாரத்திலும் வக்கர நிவர்த்தியாக இருக்கின்றது. அதனால் இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கப் போகின்றது. அனைத்து ராசிக்காரர்களும் இது பொதுவானது. இந்த வாரத்திலே நாம் ஒரு 3 நாட்கள் அதிகமாக சொல்ல இருக்கின்றோம். 14ஆம் தேதி 2வது மாதம் 2025 மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 23/2/2025 மாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த 10 நாட்களுக்கு உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அடுத்தடுத்து திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ற ஒரு கணக்கிலே ஜோதிடபூமி வாயிலாக வார ராசி பலன்களை நீங்கள் காணலாம். இப்பொழுது நம்ம ராசிக்குள் செல்வோம். கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த வாரம் 17ஆம் தேதி மாலை வரை கேதுவோடு இணைந்திருக்கின்றார். எப்பொழுதுமே கேதுவோடு இணைவு என்பது சந்திரனுக்கு அவ்வளவு நல்லதல்ல. உங்கள் ராசிநாதன் கேதுவோடு இணைவது என்பது உங்களுக்கு சில நேரங்களிலே சில தடங்கல்களை ஏற்படுத்தலாம். உடல் நலத்திலே சில குறைபாடுகளையோ கவலைகளையோ ஏற்படுத்தலாம். அதனால் உடல் நலத்திலே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக 17ஆம் தேதி வரை மாலை வரை வயது அதிகமாக உள்ள நபர்களாக இருந்தால், 60 வயதுக்கு மேலே உள்ள கடகராசியை சேர்ந்த பெரியவர்கள் யாராக இருந்தாலும் உணவிலே கவனம் செலுத்த வேண்டும். விஷப்பிணி பீடைகளால் உங்களுக்கு சில தொல்லைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் உணவிலே கவனம் தேவை. நீங்கள் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த வாரத்தை 17ஆம் தேதி வரை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் உணவு. இந்த உணவு நீங்க ஆடம்பரத்திற்காக நீங்கள் உண்டால் அது உங்களுக்கு வயிற்று வலியை ஏற்படுத்திவிடும். ஃபுட் பாய்சன் ஆக மாறும். வாந்தி பேதி மயக்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வாரத்திலே 17ஆம் தேதி வரை நீங்கள் கவனமாக உணவுகளிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். அதே போல மனக்குழப்பங்கள், இந்த மனக்குழப்பங்கள் தீர்வதற்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அவசர கதியிலே நீங்கள் செயல்பட்டு விடக்கூடாது. காரணம், உங்கள் ராசிநாதன் இப்பொழுது ஒரு நல்ல நிலையில் இல்லை. உங்கள் ராசி, அதாவது இப்பொழுது உங்களது ராசிநாதன் அமர்ந்த வீடு கன்னி வீடு. அந்த கன்னி வீட்டிலே கேது அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி, 12 கூடையவன் புதன் மற்றும் உங்கள் தனசானாதிபதி சூரியன், இவர்கள் அனைவரும் 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார்கள். திடீர் யோகத்தினால் சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு பணவரவுகள் வரலாம். நீங்க எப்பயோ கேட்டிருந்த ஒரு தொகை இப்பொழுது உங்களுக்கு கூப்பிட்டு அன்னைக்கு கேட்டீங்க, இன்னைக்கு தரேன்னு சொல்லி கொடுக்கலாம். இப்படித்தான் உங்களுக்கு வரவுகள் வருவதற்காக வாய்ப்பு இருக்கின்றது. எதிர்பார்த்த வரவுகள், உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள், இவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குமே. ஆனால் கொஞ்சம் தடைப்பட்டு தான் கிடைக்கும், இல்லாமல் போகாது. ஆனால் கொஞ்சம் தடையிற்கு பின்பு தான் கிடைக்கும். அதனால் இந்த கடகராசிக்கு மட்டும் இந்த வாரத்திலே கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ளதாக தெரிகின்றது. அதனால் நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக 21ஆம் தேதி உங்கள் 12ஆம் இடத்திலே அமர்ந்து வக்கரகதியில் இருக்கின்ற செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைய காத்திருக்கின்றார். இதுவரை வீண் விரயங்கள், வீண் செலவுகள் எல்லாம் நிறைய நடந்திருக்கலாம். அவை எல்லாமே இனிமேல் உங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலே மாறப்போகின்றது இந்த 21ஆம் தேதிக்கு மேலே. அதனால் அதுவரை நீங்கள் கொஞ்சம் நிதானங்களை கொஞ்சம் கடைபிடித்து வந்தால் இந்த வாரத்திலே உங்களுக்கு நிச்சயமாக பல நன்மைகள் நடைபெற காத்திருக்கின்றது. அதே போன்று லாபஸ்தானத்திலே இருந்து உங்களை ஒரு எந்த வரவுகளையும் வரவிடாமல் தடுத்திருந்த, உழைத்த ஊதியத்தை கூட வரவிடாமல் தடுத்து கொண்டிருந்த அந்த இடத்திலே அமர்ந்து வக்கரம் பெற்ற குரு இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு சகாயமான ஒரு பாதையை உருவாக்கி விட்டார். அதனால் நிச்சயமாக எதிரிகளிடத்திலிருந்து வந்த தொல்லைகள் விலகப் போகின்றது. எதிரிகளிடத்திலிருந்து வர வேண்டிய தொகைகள் வரப்போகின்றது. உழைத்த ஊதியம் தடைப்பட்டு நின்றவையெல்லாம் இனிமேல் வரப்போகின்றது. குரு வக்கர நிவர்த்தி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம், முக்கியமாக இந்த கடகராசி நண்பர்களுக்கு. காரணம், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் உங்களுக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக விளங்குகின்றது. ஏனென்றால் உங்கள் லாபம், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்பயுமே வெற்றியை நோக்கி இருக்கும். அந்த வெற்றிக்கே ஒரு தடை. அதனால்
அவை அனைத்தும் இப்பொழுது தீர்ந்து விட்டது. இருப்பினும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இப்பொழுது ஒரு கேதுவின் பிடியிலே இருப்பதால் ஒரு சின்ன சின்ன தோஷங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனம் தேவை. முக்கியமாக குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும்போது பாத்திரங்களை சுத்தமாக கழுவி விட்டு அதன் பின்பு உணவுகளை கொடுப்பது நல்லது. காரணம், அதன் மூலியமாக உணவுகள் மூலியமாக சில கிருமிகள் சென்று அவர்களை தொல்லைகள் கொடுக்கும். கிருமிகளை உற்பத்தி செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியவர்கள் இப்பொழுது உங்களை ஆட்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் உங்களை உணவிலே கவனம் தேவை. பழையதை தவிர்த்து புதியவையை உண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதே போல உங்களது வருமானங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு 10ஆம் இடமான தொழிற்சானாதிபதி இப்பொழுது 12ஆம் இடமான விரைச்சானத்தில் அமர்ந்து வக்ரகதியில் இருந்து கொண்டிருப்பதால் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அனைத்தும் மாறப்போகின்றது. தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு களம் மாறுகின்றது. அதனால் உங்களது நிம்மதி வாழ்க்கையில் வரப்போகின்றது. இருப்பினும் இந்த ஒரு நிதான போக்கை நீங்கள் கொஞ்சம் கடைபிடித்து வந்தால் இனி அடுத்து வரக்கூடிய கால அனைத்துமே உங்களுக்கு சாதகமானது தான் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெரிவிக்கின்றேன். உடல் ஆரோக்கியத்திலே இந்த கடகராசி சேர்ந்த அனைத்து நபர்களும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். வயோதிகர்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்கள். வீட்டிலே வயோதிகர்கள் உங்களுடைய தாத்தாவாக இருக்கலாம் அல்லது பெற்றோர்களாக இருந்தால் அவர்கள் இந்த நேரங்களிலே உடல் ஆரோக்கியத்தை நன்றாக பேணுகின்றார்களா என்பதை கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கின்றது. அதனால் இந்த கடகராசி நண்பர்கள் இந்த வாரத்திலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நடக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கடகராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 3.